பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் கிருபையின் உபதேசங்களை போதிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த 2ஆம் அதிகாரம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இது நிறைய சத்தியங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா வெளிப்படுத்துகிறாரு. பாருங்க, 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். யோவான் இந்த நிருபத்தை எழுவதின் நோக்கத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. இந்த நிருபத்தை எழுதுவதின் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. பாருங்க, என் பிள்ளைகள்னு சொல்றாரு. யோவான் வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் யோவான் அவர்களை தேவனுடைய சத்தியத்தை போது என்ன செய்யறன்னு வழி நடத்துறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிள்ளைகளே. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல யோவான் என்ன சொல்றாருன்னா புத்தி சொல்றாரு. அப்ப இந்த வேத வாக்கியத்துல நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ஊழியக்காரங்களுக்கு, நிறைய விசுவாசிகளுக்கு இந்த 2ஆம் அதிகாரம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது. அதான் என்ன செய்யறாரு, நமக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம்லாம் பண்றாங்க. ஆனா தங்கள் பாவத்தை என்ன செய்யறாங்க தெரியுங்களா, உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இவங்க ஒரு பாவம் பண்றாங்க, உலகத்தாரோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்க சொல்றாங்க, நான் உலகத்தார் மாதிரி அந்த அளவுக்குலாம் பாவம் செய்யலை, அந்த அளவுக்குலாம் அக்கிரமம் செய்யலை, நான் சின்ன சின்ன பாவங்கள் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாங்களே தேத்திக்கிறாங்க. அப்போ உலகத்தின் பாவத்தோடு தங்கள் பாவங்களை ஒப்பிட்டு பார்த்து, நம்ம பரிசுத்தமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த பாவம் கூட செய்யாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சமாதானம் பண்ணிக்கிறாங்க, தாங்களே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தேற்றிக்கிறாங்க. ஆனால் தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்ற. அப்போ உலகத்தாருடைய பாவங்கள் தங்களுடைய பாவங்களை ஒப்பிட்டு பார்த்து எங்க இடத்துல பாவமே இல்லைன்றாங்க. எங்க இடத்துல பாவமே இல்லை, நாங்கள் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டோம், ஒரு சின்ன சின்ன ஒரு பாவம் தான் நாங்கள் பண்றோம், ஒரு சின்னதாக போய் பேசுறோம், திருடுறோம், சின்ன சின்ன பாவங்கள் தானே, இது என்ன இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை எதெல்லாம் அழிச்சு போட்டுருமா? உலகத்தாரெல்லாம் பாருங்க எவ்வளவு துன்மார்க்கமா ஜீவனம் பண்றாங்க. நாங்களாம் அப்படிலாம் இல்லை. நாங்களாம் வார வாரம் சபைக்கு போறோம், கர்த்தரை தேடுறோம். அப்ப தேவன் இதை கூட எங்களுக்கு மன்னிக்க மாட்டாரா? பாவம் செய்யும் எப்படி வாழ்றது? அப்ப யாராவது ஒருத்தர் காட்டுங்க, நீங்க பார்க்கலாம் அப்படின்னுவா. இந்த வேத வாக்கியத்துல யோவான் தான் சொல்றார் இல்லைங்களா. பாருங்க, இந்த பகுதியில பாருங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தை அடிக்கடி பயன்படுத்த நீங்க கேட்டிருப்பீங்க. நமக்காக பிதாவினிடத்துல ஒருத்தர் பரிந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 1ஆவது வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நிறைய தடவை பிரசங்கம் பண்ணுவாங்க. பாருங்க, நாம் என்னதான் பாவம் பண்ணாலும் நமக்காக பிதாவினிடத்துல ஒருத்தர் பரிந்து பேசுறாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு, நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்றான். இப்ப பாவம் செய்யும் போது இயேசு சொல்லுவாரம்மா பிதாவின் இடத்துல, இவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க மனுஷர்கள் தானே, அவங்க மனுஷர்கள் தானே, அவங்க அப்படிதான் பாவம் பண்ணுவாங்க, நீங்க தான் மன்னிக்கணும் அப்படிங்க. பிதாவின் இடத்துல இவர் அப்படிதான் பரிந்து பேசுவாராம். அவங்க மனுஷர்ல இருக்கிறதுனால அவங்க பாவம் பண்ணத்தான் செய்வாங்க, நீங்க தான் என்ன செய்யணும், மன்னிக்கணும். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல
பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க நம்ம வாசிக்கிறோம். நம் ஞானஸ்நானம் பண்ணப்படுகின்ற பொழுது அப்படி ரத்தம் என்ன பண்ணுது? எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது. அதுக்கப்புறம் பிரமாணத்தை அறியாம நம்ம முதல்ல பாவம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாவங்களும் கழுவப்பட்டிருக்கு. இப்ப பிரமாணத்தை அறிஞ்சுக்கிறோம். பிரமாணத்தை அறிந்து நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டே இருப்பாரா? துணிகரமான பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. திட்டம் போட்டு பாவம் பண்றாங்க பாருங்க, அந்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கிறிஸ்துவின் பிரமாணம் அதை போதிக்குது. பதட்டத்துல பாவம் பண்ணுவாங்க, பயத்துல பாவம் பண்ணுவாங்க. பேதுரு இருக்கார் இல்லைங்களா, பிரஜாந்தியோட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. அப்போஸ்தலன் தான். திடீர்னு யாக்கோப்பின் இடத்திலிருந்து சில சகோதரர் வராங்க எருசலேம்ல இருந்து. அவங்கள பார்த்தோன்னே பயந்து போய் பிரஜாந்தியோட சாப்பிடாத மாதிரி தன்னை காண்பிக்கிறார், மாயமாலம் பண்றார். பயம். அவங்க போய் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது வந்துருமோ, ஆபத்து வந்துருமோ. பேதுரு பயப்படுறார். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு என்ன செய்யறாருங்க, அவர் கடிந்து கொள்றார். பேதுரு துணிகரமா பாவம் பண்ணல, பயத்துல அப்படி சாப்பிடாத மாதிரி மாயம் பண்றாரு. அதுல பர்னபாவும் என்ன செய்யறாருங்க, இழுப்புண்டு போறாரு. அனனியால் சபையிலர் இருக்கிறாங்க, திட்டம் போட்டு பாவம் பண்றாங்க. தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறோம் நம்ம பொய் சொல்றோம், அவங்களுக்கு திட்டம் போட்டு பண்றாங்க. தாவீது இருக்காரு, பழைய ஏற்பாட்டு பலிகள் அறியாமல் பாவம் பண்ணா, நியாயப்பிரமாணத்தை அறியாமல் பாவம் பண்ணா பலி செலுத்தலாம். துணிகரமா பாவம் பண்றாங்கன்னா அந்த ஆத்மா என் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போகக்கூடாதுன்ற. தாவீது துணிகரமான பாவம் பண்றாரு, அவர் பலி செலுத்த முடியல. தேவனிடத்துல கெஞ்சுறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் சொல்லி ஜெபம் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எந்த பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்? ஒருத்தன் அறியாமல் பாவம் பண்றான், கிறிஸ்துவின் பிரமாணத்தை அறியாமல் பாவம் பண்றான், மனம் திரும்புறான். ஐயோ இந்த பாவத்தை நான் பண்ணிட்டேன், இந்த பிரமாணம் அறியாமல் நான் பாவம் பண்ணிட்டேன், பயத்துல நான் பாவம் பண்ணிட்டேன். தேவனிடத்துல என்ன செய்யறாங்க, அவருடைய பாவத்தை அறிக்கை கட்டுறாங்க. தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய பாவத்தை என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். அப்ப ஒரு பிதாவின் இடத்துல பரிந்து பேசுறாரு தான். எதுக்கு பரிந்து பேசுறாரு? தொடர்ந்து உங்க பாவம் செஞ்சே இருப்பாங்க, மன்னிச்சுட்டே இருங்கன்னு சொல்றாரா? அறியாமல் பாவம் செய்கின்ற பொழுது அவனுக்காக ஒரு பரிந்து பேசுறார். துணிகரமா பாவம் பண்றவனுக்கு ஏன் பரிந்து பேசணும்? திட்டம் போட்டு பாவம் பண்றான் பாருங்க, அவனுக்காக எதுக்கு பரிந்து பேசணும்? ஒரு பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, வேத வாக்கியம் தெளிவா சொல்லுது, அவர் நீதிபரர். அப்ப துணிகரமா பாவம் செய்யறவனுக்கு அறியாமல் பாவம் செய்யறவனுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாதா? அவர் நீதிபரர் தேவன் சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து நீதிபரர், அவர் நீதியும் செய்வார். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு அவர் பேசுறாரு. ரோம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34 பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் பண்றார். நாம் ஆவிக்குரிய காரியங்களே வளர வேண்டும், நம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மாத்திரமா? பரிசுத்தாவி நமக்காக வேண்டுதல் பண்றார். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. அப்ப செஞ்ச பாவத்தை நாம் என்ன செய்யணும்? அறியாமல் செய்த பாவத்தை தேவனிடத்திலே அறிக்கையிடணும். பாருங்க, மனம் திரும்பணும், அறிக்கையிடணும். எல்லா அநியாயத்தையும்
நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு எப்படி இருக்கிறாருங்க, உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு நீதி பெறார். ஏன்னா அவரு நம்மை போல் மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்தவர் தான். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஏன் பாவம் செய்யறோம்? பாவம் செய்யாதபடிக்கு தானே தேவன் இந்த பிரமாணத்தை நமக்கு கொடுக்குறாரு, இந்த வேத வாக்கியத்தை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ பாவத்திலே நான் நிலைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றது சரியான இருதயமா? நான் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றது சரியான இருதயமா? அப்போ 1 யோவான் 2:1 நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், இந்த பாவம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கிரேக்க வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா இலக்கை தவறி விடுவதுன்னு இருக்கு. பாவம் என்ற இந்த வார்த்தைக்கான, இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கான கிரேக்க வேதாகமத்தில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா மிஸ்ஸிங் த மார்க்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இலக்கை தவறு விடுவது. அப்போ தேவன் நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த பிரமாணத்தை நம்ம தவறு விடும்போது அது எல்லாம் என்ன? பாவம். அப்போ பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் பரிந்து பேசுகிறார். யாருக்கு? அறியாமல் பாவம் செய்யக்கூடியவங்களுக்கு, பயத்துல பாவம் பண்றாங்க பாருங்க, அவர்களுக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்யறாரு? அவர் பரிந்து பேசக்கூடியவராக தான் இருக்கிறார். துணிகரமா பாவம் பண்றவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா 1 யோவான் புஸ்தகத்துல 2 பாவத்தை பத்தி பேசுவார். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்ய கண்டால், அதை செய்யறானா அவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்ய கடவன். தேவன் என்ன செய்வார்? மன்னிப்பார். யாருக்கு? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்ட்டார். துணிகரமா பாவம் பண்ணிட்டு இந்த பாவத்துக்கு மன்னிப்பு என்னன்னு கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லணும்? அதை குறித்து எனக்கு தெரியாது, வேண்டுதல் செய்ய சொல்லேன்னு சொல்லிட வேண்டியதான். 1 யோவான் 2:2 பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். இந்த கிருபாதார பலின்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா, அந்த வார்த்தைக்கான கிரேக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24:34. இப்போ நிறைய இந்த கள்ள போதர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கிருபையின் உபதேசங்கள்லாம் போதிக்கிறாங்களா, அவங்க இந்த வேத வாக்கியத்தை எடுத்து அப்படி சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்து கிருபைக்கு ஆதாரமாக பலி செலுத்தி வைக்கிறாங்க. கிருபைக்கு, ஏன்னா அவங்க கிருபையை தான் நம்புறாங்க, எல்லாமே கிருபை தான் அவங்களை பொறுத்த மாட்டாங்க. அப்ப கிருபையை நம்புறதுனால கிருபைக்கு ஆதாரமான பலி கிறிஸ்து, கிருபாதார பலி. பாருங்க, இந்த கிரேக்க வார்த்தை இருக்கு இல்லைங்களா 24:34, இந்த கிரேக்க வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராயச்சித்தம். கிருபாதார பலிலாம் அங்கே கிடையாது. உண்மையிலே தமிழ் மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தை என்ன வார்த்தை வந்திருக்குன்னா பிராயச்சித்தம். வசந்தபன், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிராயச்சித்தம் அவரே. பிராயச்சித்தம் வேறு எதுவுமே நமக்கு கிடையாது, வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். கிருபாதார பலிலாம் கிடையாது, பிராயச்சித்தம் அப்படிதான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிராயச்சித்தமா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பிராயச்சித்தமா இருக்கிறார். ஏதோ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் வரல, சிலுவையில மறிக்கல. ஏதோ சில விசுவாசிகளுக்காக அவர் வரல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களையோ ஒரு குறிப்பிட்ட தேசத்தையோ ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வரல. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, ஏதோ யூதர்கள், பிரஜாதிகள், ரோமர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, எல்லாருடைய பாவங்களையும், இந்த தேசத்திலே
உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அவர் மரிச்சுக்கிறாரு. அவரால் மாத்திரமே அந்த பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியும். வேற பலியே கிடையாது. பழைய ஏற்பாட்டு செலுத்தப்பட்ட மோசே நியாயப்பிரமாணம் செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம் இன்னைக்கு அதுல பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் என்ன செய்யுங்க? கழுவுங்க. அந்த ரத்தத்தினால் மாத்திரம்தான் அவனுக்கு பாவ மன்னிப்பே இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் மரிச்சுக்கிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரிச்சுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட தேசத்தை ரட்சிக்க வேண்டும், குறிப்பிட்ட குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும், குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை ரட்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படி தன்னுடைய ஜீவனை கொடுக்கல. கிறிஸ்து எல்லாருக்காகவும் என்ன பண்ணிக்கிறாருங்க? மரித்திருக்கிறார். இந்த வசனத்துல அதான் சொல்றார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல. அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்திலே போக வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடுலாம் போக முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பாவமுள்ள இருதயத்தோடு அங்க போக முடியாது. பாவமான மனுஷன் அங்க போகவே முடியாது. கிறிஸ்துவை போல எவன் பூர்ண புருஷனா இருக்கிறானோ, கிறிஸ்துவை போல் யார் பூர்ண புருஷன்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அங்க போகவே முடியும். வேற யாரும் போகவே முடியாது. அப்ப இந்த பூமியிலே நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படணும்? கழுவப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்து நமக்கு நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்துக்கிறார். தேவன் ஒரே பலியாக யாரை ஏற்படுத்துகிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் கழுவுமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார் யோவான் ஸ்நானகன். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்துக்கிறார். எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து மரிக்கணும். கிறிஸ்து மரிச்சிட்டார். யாரெல்லாம் கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெறுறாங்களோ அவருடைய பாவங்கள் மாத்திரம் என்ன செய்யப்படுங்க? மன்னிக்கப்படும். 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம் இல்லைங்களா? வசனத்தை பாருங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நான் சொன்னேன் இல்லைங்களா, 24:34 கிரேக்க வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இந்த வார்த்தை இந்த 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்று 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனத்துலையும் 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்துல தான் இந்த வார்த்தை இருக்கு. 2 வார்த்தை. அது கிருபாதார பலி இல்லை. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? பிராயச்சித்தம் பண்றது. சரிங்களா? 1 யோவான் 2 அதிகாரம் 3-4 பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், கேள்வி என்னன்னா, நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? என்ன சொல்லுவோம்? கிறிஸ்தவர்கிட்ட கேட்டு பாருங்க, எல்லா கிறிஸ்தவன் கேட்டு பாருங்க, தேவன் அறிஞ்சிக்கலான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தேவனை அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனை அறிந்திருப்பதின் அர்த்தம் என்ன? உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். முக்கியமாக கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவன் ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். 3 வசனத்துல அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், அந்த கற்பனையை கை கொண்டாதான் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். இப்ப கேள்வி என்னன்னா, நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியுமா? நான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய பிரமாணங்களுக்கு நான் செவி கொடுக்கின்ற போது, செவி கொடுத்து கீழ்ப்படுகின்ற போது நான் தேவனை என்ன பண்ணிக்கிறேங்க? அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஒரு சில விசுவாசிகள்லாம் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தேவனுடைய கற்பனை எல்லாம் கை கொள்ள மாட்டாங்க.
தேவனுடைய கற்பனையை யார் கை கொள்ளவில்லையோ அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா சத்தியமே இல்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத போது நாம் என்னவா இருக்கிறோம்? பொய்யராக இருக்கிறோம். விசுவாசிகள் ஒளியில் நடந்தாதான் அவங்க தேவனுடைய பிரமாணத்தில் நடக்கிறாங்கன்னே அர்த்தம். தேவனுடைய பிரமாணத்தில் நடக்கும்போது அவங்க ஒளியில் நடக்கிறாங்க. தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்காத போது அவங்க எதுல நடக்கிறாங்கன்னா இருள தான் நடக்கிறாங்க. அப்ப தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத போது நம்ம என்னவா இருப்போம்னா பொய்யரா இருப்போம். சொல்லிக்குவான், என்ன சொல்லுவான்? நான் தேவனுடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறோம் அப்படின்னுவான். ஆனா எதில் நடக்கிறோம்? இருள நடக்கிறோம். அப்படி இருள் நடக்கும்போது நம்ம என்னதான் சொல்றோம்? பொய் தான் சொல்றோம். பாருங்க, இப்படி சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய வார்த்தைக்கும் கிரியைக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிறோம், வசனத்தை கை கொள்ளும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. அவங்களுடைய கிரியைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. அப்ப தேவனுடைய கற்பனைகளுக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்களிடத்திலே உண்மையான விசுவாசம் இருக்காது. தேவனுடைய பிரமாணங்களுக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்களிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்காது. அப்ப உண்மையான விசுவாசமே அவங்கள்ட்ட இல்லைன்னா அவங்க எப்படி தேவனை அறிஞ்சிருப்பாங்க? அவங்க எப்படிதான் இருப்பாங்க? மாயமாலமா தான் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மாயமாலமான வாழ்க்கை என்ன செய்வாங்க? வாழ்வார்கள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாங்க 4ஆம் வசனத்துல. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன். தேவனை அறிஞ்சிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல? கற்பனைகளை கை கொள்ளவில்லை. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? அவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லைன்ட்டார். சவுல் ராஜா இருக்கா இல்லைங்களா? தேவன் சொல்வாரு, நீ அமிலேக்கரை போய் சர்வ சங்காரம் பண்ணுவார், எல்லாத்தையும் முற்றிலுமாக அழிச்சு போடுவார். இவர் போவாரு, ஜனங்கள்லாம் அழிப்பாரு, ராஜா உயிரோட பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, அந்த முதல் தரமானது 2ஆம் தரமான ஆடு மாடுகள் என்ன செஞ்சிருவாருன்னா தனக்காக எடுத்து வச்சுக்குவார். அப்ப தேவன் சொல்லுவாரு, சவுல் என்னுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியவில்லைன்னு. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். தேவன் சொன்ன மாதிரி அமலேக்கிட்ட போய் போர் செஞ்சாரு, யுத்தம் பண்றாரு. ஜனங்கள் என்ன பண்ணாரு? கொண்டு போட்டாரு. ராஜா உயிரோட பிடிச்சிட்டாரு. ஆடு மாடுகள் முதல் தரமானது 2ஆம் தரமானதுலாம் எடுத்து ஒளி வச்சுக்கிட்டாரு. தேவன் சொன்னாரு, என்னுடைய வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியவில்லைன்னு. அப்ப கீழ்ப்படிதல் என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணங்களுக்கு முழுமையாக செவி கொடுத்து கீழ்ப்படியணும். நான் பாதி கீழ்ப்படிஞ்சிருக்கேன், பாதி கீழ்ப்படியலைன்னா தேவன் எப்படிதான் கணக்கில் எடுப்பாரு? எனக்கு கீழ்ப்படியவில்லைன்னு தான் சொல்லுவார். யுத்தம் பண்றது சாதாரணமான விஷயமா? சவுல் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கிற, தேவன் சொன்ன மாதிரி ஜெயிச்சார். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தாரா? என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கலன்னே சொல்லுவார். வேத வாக்கியத்திலே அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், நான் உண்மையிலே தேவனை அறிந்திருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அறிந்திருக்கிறேன் என்று எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருடைய பிரமாணத்தை நாம் கை கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம் என்று சொன்னால் நாம் அறிந்திருக்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பொய்யராய் இருக்கிறோம், நடிக்கிறோம்னு அர்த்தம். நமக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. பாருங்க, சத்தியம் நமக்கு என்னவா இருக்குன்னா சொல்லுவார், கொரிந்தியர்ல சொல்லுவார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சத்தியம் இல்லைன்னா அங்க ஒளியே இல்லை. அவன் எவ்வளவுதான் இருப்பான்? இருள தான் இருப்பான். அதான் இங்க சொல்றாரு, சத்தியம் அவனிடத்தில் இல்லை. கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய பிரமாணத்தின்படி யார் நடக்கவில்லை, அவங்கள்ட்ட சத்தியமே கிடையாது. அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும் இல்லை. நியாய தீர்ப்பினால ஒரு கூட்ட மக்கள்லாம் வருவாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், உடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாரு? அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை. தேவனை அறிந்து கொண்டால்தானே தேவன் அவங்களை அறிவாரு.
இவங்க செஞ்சது எல்லாமே அக்கிரமமான கிரியை, எல்லாமே கிறிஸ்துவின் நாமத்தினால, தேவனுடைய நாமத்தினால எல்லாமே பண்ணிக்கிறாங்க, கிறிஸ்துவெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க. தேவன் உங்களை ஒரு காலும் அறியவில்லைன்றவர். அப்ப தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் முழுமையாக கீழ்ப்படியவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு என்ன சொல்லுவார் நம்மளை பார்த்து? அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலும் அறியவில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் பாருங்க. ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. யூதர்களை பார்த்தா சொல்ற இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யெகோவா தேவன் தான் அவங்க தொழுது கொள்றாங்க. இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். ஏன் அப்படி சொல்றாரு? அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். பிதாவாகிய தேவனை இயேசு அறிந்திருந்தாரு. இயேசு சொல்ல அறிந்திருக்கிறேன்ற. எப்படி அறிந்திருந்தார்? அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். வார்த்தையை கை கொண்டாதான் நான் பிதாவை அறிந்திருக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்தை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பட்சத்திலே நாம் யாரை அறியவில்லை? பிதாவாகிய தேவனை நாம் அறியவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 6ஆம் வசனம் பாருங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கணும். நமக்கு தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் இருக்கிறேன், நம்ம என்ன செய்யணுங்க? உறுதி பண்ணிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்தை யார் கை கொள்றாங்களோ அவர்களிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கின்ற. உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருக்கின்றார். மத்தேயு புஸ்தகத்துல பிதா இப்படி பூர்ண சர்க்குணரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் நன்மை செய்யறார். எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு இல்லைங்களா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது நீதியின் சூரியன் என்ன செய்யறாருங்க? உதிக்க பண்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்றார். தேவனை பாய்க்கிறவங்கள்ட்ட அவர் அன்பு செலுத்துறார். எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு இல்லைங்களா? அவ தேவ அன்பு என்பது என்ன? எல்லாருக்கும் நன்மை செய்வது. பகைக்கிறாங்க, பிதாவை பகைக்கிறாங்க, பிதா தொடர்ந்து உங்களை நன்மை செய்யறார். ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பூமியில எவ்வளவு துன்மாக்கம் இருக்கிறாங்க பாருங்க, தேவனை மறுதளிக்கக்கூடியவர்கள் பாருங்க. அதான் அன்பு. அவர் தம்முடைய ஆத்துமாக்கள் மீது அவர் என்ன செலுத்துறாரு? அன்பு செலுத்தக்கூடியவரா இருக்கிறார். அப்படி சிருஷ்டிப்பிலும் என்ன செலுத்துறாரு? அன்பு செலுத்துறாரு. அப்ப அவருடைய வசனத்தை கை கொள்கிற தேவ அன்பு. யார் ஒருவன் தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறானோ அவன்கிட்ட என்ன இருக்கும்? தேவ அன்பு மெய்யாய் அது பூர்ணப்பட்டிருக்குன்ற. அந்த அன்புல குறைவு என்பதே இருக்காதுன்ற. எத்தனை கிறிஸ்தவர்கள் இருதயத்துல வஞ்சகத்தோடு இருக்கிறாங்க, எரிச்சலோடு இருக்கிறாங்க, பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் பகைக்கிறாங்க, புறங்கூடுறாங்க, கோல் மூட்டுறாங்க, மாம்சத்தின் கிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க கிறிஸ்தவர் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? கர்த்தருடைய சபையில அவர்களிடத்திலே தேவ அன்பு இருக்குமா? அது மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்குமா? மாம்சத்தின் கிரிகள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் தேவ அன்பு நம்மிடத்துல இல்லைன்னு அர்த்தம். அப்ப தேவ அன்பு நம்மிடத்துல பூர்ணப்படுமானால் நாம் அவருக்குள் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயம் ஒரே மாதிரி இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது பிதாவினுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் அவர் கீழ்ப்படிந்தார் இல்லைங்களா? செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார் இல்லைங்களா? அப்ப அதே இருதயம் நமக்கு இருக்குன்னா நம்ம யாரை போல் இருப்போம்? கிறிஸ்துவை போல் இருக்கும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவர் சொல்றார் பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் நிலைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவன்
அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப அந்த கிறிஸ்துவின் வசனம் நம்மை ஆளுகை செய்யும். நாம் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளும் போது அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லும் போது நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை எங்க அறையணும்? சிலுவைகளை அறைந்து, நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். அவன்தான் இயேசு கிறிஸ்து நடந்ததை போல நடக்கக்கூடிய மனிதன், புது மனிதன், புது சிருஷ்டி. இப்ப கிறிஸ்துக்கு நிலைச்சிருக்கிறான்னா, அவருடைய பழைய மனுஷனை செல்ல அரைஞ்சிக்கிறான்னா, பழைய மனிதன் செல்ல செத்துட்டானா, அனைதினும் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மேட்டிமைகள், பாவ இச்சைகள் எல்லாத்தையும் நான் சிலுவையில் அறையிறேன்னா, கிறிஸ்துவை நான் பின்பற்றேன்னா, அப்படி இருக்கும்போது நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேங்க? நிலைத்திருக்கிறேன். இந்த பூமியிலே அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாமும் நடக்கணும். அப்படி நடக்கும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம்? நிலைத்திருக்கிறோம். அப்ப பிரமாணத்திற்கு கீழ்ப்படிது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சபையில இருந்து கொண்டு தேவனை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் அவங்க தேவனை அறியல? மெய்யாகவே பிரமாணத்துக்கு கீழ்ப்படியல. பிரமாணத்துக்கு எவன் ஒருவன் கீழ்ப்படியவில்லையோ அவன் தேவனை அறியவே இல்லை. எவன் ஒருவன் பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறானோ அவன் தேவனை அறியவே இல்லை. பாவம் செய்வதை எவன் ஒருவன் நிறுத்த முடியாதுன்னு சொல்றானோ அவன் தேவனை அறியவில்லை. நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தேவன் எனக்கு மன்னிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவன் யாருக்குள்ள இல்ல? கிறிஸ்துவுக்குள்ளேயும் இல்லை, தேவனுக்குள்ளேயும் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. 8ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. யோவான் நமக்கு புதிய கற்பனையை அவர் எழுதல. அதற்கு பதிலாக ஆதி முதல் நாம் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுறார். யோவான் நமக்கு எந்த கற்பனை எழுதல? புதிய கற்பனையை அவர் எழுதல. அதற்கு பதிலாக ஆதி முதல் நாம் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுறார். அந்த பழைய கற்பனை எதுன்னா அவரே சொல்ல பாருங்க, ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அப்ப தேவனுடைய வசனம் பழைய கற்பனை, தேவனுடைய வசனம் பழைய கற்பனை, தேவனுடைய வசனம் தான் பழைய கற்பனை. அப்ப பழைய கற்பனையிலையும் புதிய கற்பனையிலையும் பிரதானமா இருக்கிறது எது? அன்பு. பிரதானமா இருக்கிறது எது? அன்பு. அப்ப தேவ அன்பு தான் நாம் ஆதி முதல் பெற்றிருக்கிற பழைய கற்பனை. தேவனுடைய மேல சொன்னாருங்களா, தேவ அன்பு உங்களுக்குள்ளே மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும். அதான் பழைய கற்பனை. தேவ அன்பை நாம் ஆதி முதல் பெற்றிருக்கிற பழைய கற்பனை. தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நாம் கை கொள்கின்ற பொழுது நம்மிடத்தில் தேவ அன்பு எப்படி இருக்குங்க? மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும். ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. யோவான் பாத்தீங்கன்னா புதிய கற்பனையும் அவர் எழுதுறார். 8ஆம் வசனம் பாருங்க. மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன். அவர் சொல்ல பாருங்க, இந்த கற்பனை கர்த்தருக்குள்ளும் நமக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. கர்த்தருக்குள் நமக்குள்ளும் மெய்யா இருக்குன்றார். அப்ப கர்த்தர் நம்மிடத்துல புதிய பிரமாணத்தை கொடுத்துக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த புதிய பிரமாணம் என்ன? நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த புதிய பிரமாணத்தை நமக்கு என்ன பண்ணுகிறார்? கொடுத்துக்கிறார். அது ஏன் புதிய பிரமாணம்? ஏன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். அந்த மாதிரி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து அதுக்கு மாதிரி இருக்கிறாரு. தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு எதுவுமே இல்லை. தன் சிநேகிதற்காக ஜீவனை கொடுத்தது யாரு? கிறிஸ்து.
ஒரு மேலான அன்பை நம்ம காமிச்சுக்கிறாரு. அப்ப நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம தேவனிடத்தில் அன்பு செலுத்துறோம். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறும் போது தேவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, மோசையின் நியாய பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம். இதுல முக்கியமா இருக்கக்கூடியது எது? இந்த 2 பிரமாணம் தான். தேவனிடத்தில் அன்பு கூறுவது, பிறனிடத்திலே அன்பு கூறுவது. தேவனிடத்திலே அன்பு கூறும்போது தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிவோம். அதான் அன்பு. பிறனிடத்திலே அன்பு கூறும்போது பிறனுக்கு நம்ம எந்த தீங்கு செய்ய மாட்டோம். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்தும் போது பிறனுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டோம், அவங்களுக்கு நன்மை தான் செய்வோம். அதான கிறிஸ்டின் பிரமாணம் போதிக்குது, அதான் நியாய பிரமாணம் போதிக்குது. நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. பழைய கற்பனை என்ன? ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம். புதிய கற்பனை என்ன? அந்த கற்பனை எப்படி காமா? கிறிஸ்துவுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அது மெய்யா இருக்கிறது. அப்ப அந்த கற்பனையின்படி அவங்க நடக்கும்போது இருள் நீங்கி போகிறது. கற்பனைப்படி நடக்கலைன்னா இருள் நீங்காது. அவங்க இருள தான் இருப்பாங்க, ஒளிக்கு வரமாட்டாங்க. மெய்யான ஒளி நமக்குள் என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது இருள் நம்மை விட்டு என்ன செய்யுதுங்க? நீங்கி போகிறது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருப்பதான் என்ன? இருள். அந்த அறியாமை நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு தான் என்ன? அது மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யாருக்குள்ள பிரகாசிக்கணும்? நமக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிகின்ற பொழுது நம்ம எப்படி இருக்க முடியும்? மெய்யான ஒளியாக நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அந்த ஒளி நம்மிடத்தில் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 பாருங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளை நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பாருங்க, ஒருத்தன் என்ன சொல்றான்னா, நான் ஒளியில் இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா தன் சகோதரன் என்ன செய்யறான்னா பகைக்கிறான். தேவனுடைய எல்லா பிரமாணங்களும் கீழ்ப்படிவாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த சகோதரனை எனக்கு பிடிக்காது, அல்லது இந்த சகோதரியை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய சபைக்குள்ள இருந்து கொண்டே தேவன் சொல்றாரு, அவன் இருள தான் இருக்கான்றாரு. அப்ப கர்த்தருடைய சபையில நம்ம எவ்வளவு பேர் நம்ம பகைச்சுக்கிறோம்? கர்த்தருடைய வீட்டுல எவ்வளவு பேர் பகைச்சுக்கிறோம்? நம்முடைய சொந்த வீட்டுல எவ்வளவு பேர் நம்ம பகைச்சுக்கிறோம்? நான் பகைக்கின்ற பொழுது நாம ஏதுதான் ஆகுறோம்? இருள தான் ஆகுறோன்றார். அவர் சொல்ல பாருங்க, தன் சகோதரனை. கர்த்தருடைய சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகள் சகோதர சகோதரிலாம் இருக்கிறாங்க. அப்ப அவன் சகோதரனை பகைச்சிட்டு என்ன சொல்றான்னா, நான் ஒளியில தான் இருக்கிறேன்றான். நான் ஒளியில தான். அவன் ஒளியில் இருப்பதை போல மாயமாலம் பண்றான். மெய்யாகவே அவன் இடத்துல என்ன இல்லைன்னா ஒளிங்கிறதே கிடையாது. அவன் எதுலாம் இருக்கிறான்னா இருள தான் இருக்கிறான். ஏன்? காரணம் என்ன? தன் சகோதரனை பகைக்கிறான். 10ஆம் வசனத்துல தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் பகைக்கிறவன் அன்பு 2 இருக்குது. அடுத்து சொல்றாரு, தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறுகிறவன் ஒளியில இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய சகோதரத்திலே நம்ம அன்பு கூறும்போது நாம் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம், ஒளியில நிலைச்சிருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம இடத்துல எந்த இடர்லுமே இருக்காது.
ஏன்னா என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்துறேன். கர்த்தருடைய சபையில் இருக்கிறவங்க என்னுடைய சொந்த சகோதரன், ஆவிக்குரிய சகோதரன். அப்ப பிறனிடத்துல நான் அவ்வளவு அன்பு செலுத்தும் போது கர்த்தருடைய சபையில் கூடிய என்னுடைய சகோதரனிடத்துல நான் எப்படி அன்பு செலுத்துவேன்? அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கும்? ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. அப்ப சகோதரனுக்காக சிநேகிதனுக்காக ஜீவனை கூட கொடுக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்களிடத்துல இடர்கள் ஒன்றுமே இருக்காது. ஏன் இடர்கள் ஒன்றும் இருக்காது? அவங்க அன்பா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த இடர்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்படுத்தவே மாட்டாங்க. அப்ப கர்த்தருடைய சபையிலே இடர்களை ஏற்படுத்துறோம்னா நம்ம உண்மையிலே மெய்யாகவே ஒளியில இருக்கிறோமா, அந்த இருளில் இருக்கிறோமா? சகோதரர்கள் இடர்களை ஏற்படுத்தும் போது நம்ம எங்க தான் இருக்கிறோம்? இருளில் தான் இருக்கிறோம். சரிங்களா? பாருங்க, அன்பு நம்ம ஆளுகை செய்யணும். அன்பு ஆளுகை செய்யும் பொழுதுதான் நம்ம எதுல இருக்கிறோம்னா மெய்யான ஒளியில் இருக்கிறோம். அப்ப நம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து மனுஷரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நடந்தபடியே நாமும் நடக்கும் போது நம்ம என்ன ஆகுறது இல்லை, இடறி விழ மாட்டோம். நமக்கு எந்த ஒரு இடத்துல என்ன ஆகாதுங்க, வரவே வராது. தேவனிடத்தில் அன்பு கூறணும், மனுஷரிடத்தில் அன்பு கூறணும். இயேசு கிறிஸ்து நடந்தது போல அந்த பூமி நடக்கும்போது நமக்கு என்ன கிடையாதுங்க, இடரல் என்பது கிடையாது. இல்ல 11ஆம் வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அப்ப சகோதரனிடத்துல அன்பு செலுத்தாம பகைக்கும் போது அவன் எதுல இருக்கான் பார்த்தீங்களா? இருள தான் இருக்கிறான். அவன் எதை நடக்கிறான் பார்த்தீங்களா? இருள தான் நடக்கிறான். ஒரு சகோதரனிடத்திலேயோ ஒரு சகோதரிடத்திலேயோ நாம் தேவ அன்பு கூறும்போது அவங்கள்ட்ட எப்படி இருக்கும்னா ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருக்கும், ரொம்ப தயவா நடந்துக்குவோம். ஆனா பகைக்கும் போது அப்படி இருப்போமா? அப்படி இருக்க மாட்டோம், எரிச்சலா இருப்போம். நமக்கு அந்த அன்புங்கிறது அங்கே இருக்காது இல்லைங்களா? பகைக்கும் போது எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும் இல்லை. அப்ப சகோதரர்களை பகைக்கும் போது அவன் இருள தான் இருக்கிறான், அவன் இருள தான் நடக்கிறான். அப்ப இந்த விரோதம் பகை இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆவிக்குரிய இருளுக்கு இதெல்லாம் என்னவா இருக்குன்னா அடையாளமா இருக்கு. எது? விரோதம், பகை. விரோதிக்கிறது, பகைக்கிறது, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய சகோதரரை நாம் பகைக்கும் போது நமக்குள்ள என்னதான் இருக்குன்னா இருள் தான் இருக்கும், ஒளி தான் இருக்காது, வெளிச்சம் இருக்காது, இருள் தான் இருக்கும். நாம் இருள இருப்போம், இருள நடப்போம். நமக்கு ஆவிக்குரிய ஒளிங்கிறது எதுவுமே இருக்காது. இருளானது நம்முடைய ஆவிக்குரிய கண்ணில் என்ன செஞ்சிருங்க, அது குருடாக்கி போட்டுரும். இருள் நடக்கிறவங்க நாங்கள் போகும் இடம் என்னதென்று அறியவே மாட்டான். அதான் அங்க சொல்றாரு இல்லைங்களா, இருளானது அவன் கண்களை குருநாக்கினபடியால். பாருங்க, அவன் ஒட்டுமொத்த ஆத்மாவே அழிச்சு போட்டுருச்சு பாருங்க. அவன் கண்ணு குருடாயிருச்சுன்னா தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை அவன் பார்க்கவே முடியாது. சகோதரனை பகைப்பது எவ்வளவு ஆபத்து பாருங்க. கர்த்தருடைய சபையில் இருந்து கொண்டு சகோதரனையோ சகோதரியை பகைப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன இருங்க, குருடாக்கப்பட்டுரும். அப்ப அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியாதுன்றார். இருளானது நம்முடைய கண்கள் என்ன பண்ணிடும், குருடாக்கிறோம். இருளில் நடக்கிறவர்கள் தாங்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருப்பார்கள். எங்க குழி இருக்கும், எங்க மரண பள்ளத்தாக்கு இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு என்னதான் இருக்குங்க, அழிவு தான் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ரொம்ப அன்பா சொல்றார் கிறிஸ்தவர்களே, பிள்ளைகளே. அப்ப கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய விசுவாசத்தில் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா உண்மை இல்லவங்களா இருக்கணும். ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் உண்மை இல்லவங்களா இருக்கணும்? நம்முடைய பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவனிடத்திலிருந்து இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனிடத்தில் என்ன செலுத்தணும், அன்பு செலுத்த வேண்டும். அப்ப பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமான விஷயமா? அது எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. தேவனுடைய அது எவ்வளவு பெரிய தயவு பாருங்க.
நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மன்னிச்சுக்கிறார். அவன் தேவனத்துல என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்துக்கிறார். அப்ப நான் இயேசு இடத்துல என்ன செலுத்தணும்? அன்பு செலுத்த வேண்டும். இயேசுவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுக்குது. வேற எந்த ரத்தமும் மன்னிக்கல. இல்லைங்களா? அதான் அங்க என்ன செய்யறாருன்னா யோவான் சொல்றார். சரிங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 14ஆம் வசனம் பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வேத வாக்கியங்கள்லாம் போதிக்கிறாங்க கர்த்தருடைய சபையில? இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் தொடக்கூட மாட்டாங்க. கிருபையின் உபதேசங்களை போதிக்கிறோம். காரணம் என்ன? நீதியில நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், பாவம் செய்யக்கூடாது, சகோதரனை பாய்க்கக்கூடாது, சகோதரனை பாய்க்கிறவன் இருளில் இருக்கிறான், நித்திய ஜீவனே அவனுக்கு கிடையாது. 2ஆம் அதிகாரத்தெல்லாம் போதிக்குது. இதெல்லாம் சபையில போதிக்கணும் இல்லைங்களா? கர்த்தருடைய சபையில இதெல்லாம் போதிக்கப்பட்டாதான் விசுவாசிகள் உணர்ந்து கொள்வாங்க, சரியா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப பிதாக்கள் பாருங்க, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். அப்ப பிதாக்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிஞ்சுக்கிறாங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதி முதல் இருக்கிறார் இல்லைங்களா? பிதாவாகிய தெய்வம் ஒன்றாக மெய் தேவனாகி உண்மையும் இது அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப எந்த சகோதரர்களுக்கு நிருபத்தை எழுதுறாரோ, எந்த பிராந்திய சபைக்கு நிருபத்தை எழுதுறாரோ, அந்த பிதாக்கள் ஆதி முதல் இருக்கிற என்ன பண்ணிக்கிறாங்க? அறிந்திருக்கிறார்கள். அப்ப அவங்க எதுல இருக்கிறாங்க? ஒளியில இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தேவனை அறிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனால அவர் அறிஞ்சுக்கிறாங்க. அறிஞ்சுக்கிறது அப்படிதான் கேள்விப்படுறதா? இதான யாரும் எனக்கு தெரியும் அப்படி கேள்விப்படுறது. அறிந்திருப்பதின் அர்த்தம் என்ன? நான் என் பிதாவை அறிந்து அவருடைய கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். அறிந்திருப்பதின் அர்த்தம் என்ன? பிதாக்கள் ஆதி முதல் இருக்கிற அறிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுவதனால அவர் அறிஞ்சுக்கிறாங்க. பாருங்க, வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் அப்படின்ற. இப்ப வாலிபர்கள் யாரை ஜெயிச்சுக்கிறாங்க? பொல்லாங்கனை ஜெயிச்சுக்கிறாங்க. வாலிபர்கள் தங்கள் சுய பலத்தை நம்பாமல் கர்த்தருடைய பலத்தினாலே யுத்தம் பண்ணி யாரை ஜெயிச்சுக்கிறாங்க? பிசாசை ஜெயித்திருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சாத்தான்லாம் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? பாவம் தான் பண்ணிக்கிட்டே இருப்போமே, பாவத்தை நிறுத்த முடியாது. அப்ப யாரெல்லாம் பாவத்தை நிறுத்த முடியாது, இந்த பூமியில இருக்கணும் பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவர்கள் சாத்தானோட யுத்தம் பண்றாங்களா அல்லது சமாதானமா போயிடுறாங்களா? சாத்தானோட சமாதானமா போயிடுறாங்க. உன்னோட யுத்தம் எல்லாம் ஜெயிக்க முடியாது, உன்னோட சமாதானமா போயிடணும், சமாதானமா போயிடுறாங்க. ஆனால் முதல் நூற்றாண்டு காலத்திலே வாலிபர்கள் பாருங்க, வாலிபர்கள் பிசாசு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறாங்களா இல்ல பொல்லாங்கனுக்கு அடிமையாகிறாங்களா? நிறைய வாலிபர்கள் பொல்லாங்கனுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சபையில எல்லா அக்கிரமமும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வந்ததோ அன்னைக்கு வாலிபர்கள் என்ன ஆயிட்டாங்க? பொல்லாங்கனுக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. சகலைச்சும் என்ன செய்யறாங்க? நிறைவேற்றுறாங்க. எல்லா பாவங்களையும் பார்க்குறாங்க. வாலிபர்கள் மாத்திரமா? கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பெரும்பாலான மக்கள் இச்சைகளுக்கு அடிமையானவர்கள். அவங்க ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. பொல்லாங்கனை ஜெயிக்கிறாங்களா இல்லை பொல்லாங்கனை சமாதானமா போயிடுறாங்களா? பொல்லாங்கனோடு சமாதானமா போயிடுறாங்க. எங்கள்கிட்ட பலமே இல்லைன்றாங்க. தேவன் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துக்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யறது இல்லைங்க?
அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை, அதை அணிந்து கொள்வதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப ஏன் தேவனே அவங்களுக்கு சர்வாயுதத்தை ஏன் கொடுக்க போறாரு? அவனுடைய யார்கிட்ட தான் ஒப்பு கொடுப்பாரு? பிசாசனிடத்தை தான் ஒப்பு கொடுப்பார். வசனம் சொல்லும்போது தீமோத்தேயுல அவருடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள். அப்ப தேவனை ஒப்பு கொடுத்தான்னா பிசாசு இச்சையின்படி தான் அவங்க செய்வாங்க. வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த நிருபத்தை எழுதுவதற்கு யோவானுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இல்லைங்களா? பிதாக்கள் ஆதி முதல் இருக்கிறத அறிஞ்சுக்கிறாங்க. வாலிபர்கள் பொல்லாங்கனை என்ன பண்ணிக்கிறாங்க? ஜெயிச்சுக்கிறாங்க. பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு தங்கள் சுய பலத்தை பயன்படுத்தினாங்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. உலகத்தை ஜெயிப்பதற்கு, உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிப்பதற்கும் நம்முடைய சுய பலன் போதுமானதெல்லாம் கிடையாது. உலகத்தை ஜெயிப்பதற்கும் உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிப்பதற்கும் நம்முடைய சுய பலன் போதுமானவைகள் அல்ல. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவைப்படும். அப்பதான் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவையும் நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். பிசாசு ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்னவா இருக்குங்க? ஜெயமா இருக்குன்ற. பாருங்க அந்த வசனத்துல, பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்றார். பிள்ளைகள் யார் அறிஞ்சுக்கிறாங்க? பிதாவை அறிஞ்சுக்கிறாங்க. பிதாவை அறிவின் அர்த்தம் என்ன? அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது அவர் அறிஞ்சுக்கிறான். வேதவாக்கியம் தான் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? அப்ப நாமும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியுமா? நாமும் பொல்லாங்கனை என்ன பண்ண முடியுங்க? ஜெயிக்க முடியும். நாம் பிதாவை அறிந்திருக்கிறோமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? நாம் அறிந்திருப்போம் என்று நாம் சொல்லுவோம்னா அவர் நடந்தபடி நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும்.